மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:2 வாசிங்கள். படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, ஏண்டா பிறந்தோன்னு சொல்ற தக்கவாறு தன் காரியத்தை தன்னாலே செய்ய முடியாத அளவுக்கு திமிர்வாதம் அந்த மனுஷனுடைய ஒட்டுமொத்த சரீரத்தை அப்படியே கட்டி வைத்திருக்கிறது. இங்கே தேவன் சொல்லுகிறார், மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அந்த பாவம் அந்த மனுஷனை எவ்வளவு வேணும் தன் காரியங்களை செய்ய முடியாதவனும் கட்டி வைத்திருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படும் போது பாருங்க, 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்த மனுஷன் அவன் படுக்கைய அவனே தூக்கிட்டு போகிறான். அப்ப அந்த கால்கள்ல பலம் வருகிறது, கைகள்ல பலம் வருது, சரீரம் அசை உண்டாகிறது. அவனே அவன் காரியத்தை பண்ண முடியும். கையும் காலம் கோட்டி போட்டு ஒரு சைட்ல அடிக்கப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஆனா இது என் பாவத்தினால என்று சொல்லும் போது ஏத்துக்கிட முடியல. இங்க தெளிவா இருக்கு, பாவம் அந்த மனுஷனை கட்டி வச்சிருக்கு. எத்தனை மாசம் எத்தனை வருஷம் அவன் திமிர்வாத காரணா இருந்தான்னு நமக்கு தெரியாது. ஆனா அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கு. அவர் மன்னித்த அடுத்த நொடியே பாருங்க, அந்த உடம்பு அப்படியே ஃப்ரீ ஆயிடுது. உடனே வேதம் சொல்லுது, உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். அப்ப பாருங்க, நம்மனா அந்த இதை குடிக்கணும், இதை சாப்பிடணும், இந்த பத்தியம் பார்க்கணும், அப்புறம் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா தெம்பு வந்து அதுக்கு பிறகுதான் ஒரு காய்ச்சல் வந்த வரைக்கும் மனுஷன் எலும்பி நடமாட விடுது. ஆனா இங்க அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனேயே அந்த சரீரத்தினுடைய குறைகள் எல்லாம் மாற்றப்பட்டு அந்த மனுஷன் மாற்றப்படுறான். பாருங்க, பாவங்கள் கண்டுபிடிங்க, உங்களை அலசி ஆராய்ங்க. சொன்னா வருத்தமா இருக்கும். கடைசி காலத்துல இந்த உபதேசங்கள் எல்லாம் பிடிக்காதையா இருக்கு. ஆனா இதுதான் சத்தியம். 2 சாமுவேல் 12:15-18 வரைக்கும் வாசிங்க. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை குறித்த ஒரு காரியம் இருக்கிறது. அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார். அது வியாதிப்பட்டு கேவலமா இருந்தது. பாருங்க, இங்க தவறான உறவிலே ஒரு குழந்தை பிறக்கிறது. தேவன் என்ன செய்யறாரு பாருங்க, அவர் நினைத்தால் தாவீதை அடித்திருக்கலாம் அல்லது ஸ்திரீயை அடித்திருக்கலாம். ஆனால் இங்கே அந்த குழந்தையை தண்டிக்கிறார். சில நேரத்துல மாடு மாதிரி அந்த தகப்பையும் சில தப்புகள் பண்ணும், நிமிர்ந்து நடக்கும். ஆனா யாரை பாதிக்குது தெரியுமா? தன் குழந்தை தீராத வியாதி பிடிச்ச ஒண்ணுக்கு வீட்டுல ஒண்ணு இருக்கும். அப்போ ரகசியமா குடும்பத்துல மற்றவங்களுக்கு தெரியாம கள்ள தொடர்புகளும் கள்ள தப்பான உறவுகளும் உள்ளதான அந்த புருஷன் இல்லைன்னா அந்த மனைவிக்கு தெரியணும், நான் செய்யற தப்பு என் பிள்ளைய பாதிக்குதுன்னு சொல்லி தேவ சமூகத்துல அழ தெரியணும். கொஞ்சம் கஷ்டம் தான் சத்தியத்தை ஏற்றுக்கிறது. ஆனா அதான் உண்மை. இங்க தாவீது ராஜா தப்பு பண்றாரு. தேவன் அந்த ஆண் பிள்ளையை அடித்தார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ராம் முழுதும் தரையிலே கிடந்தான். அவனை தரையிலிருந்து எழுந்திருக்க பண்ண அவன் வீட்டில் உள்ள மூப்பரானவர்கள் எழுந்து அவன் அண்டையில் வந்தாலும் அவன் மாட்டேன் என்று சொல்லி அவர்களுடைய அப்பம் சாப்பிடாமல் இருந்தான். 7ஆம் நாளில் பிள்ளை செத்து போயிட்டு என்று தாவீதின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவிக்க ஐயப்பட்டார்கள். போதும். பாருங்க, இங்க பண்ற தப்பு என்ன தெரியுமா? அந்த பிள்ளைக்கு சுகம் கொடு என்றுதான் ஜெபம் பண்றார். இங்கதான் நீங்க பண்ற தப்பு. உங்களுக்கு தெரியும், நான் செல்போன்ல பாக்குறதெல்லாம் கெட்ட காரியங்கள். நீ உங்களுக்கு தெரியும் கள்ளத்தனமா பணம் வாங்குறீங்க. நீ உங்களுக்கு தெரியும் நீங்க அடுத்தவங்களை வஞ்சிக்கிறீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்க அடுத்தவங்களை வேதனைப்படுத்துற விதத்துல அவமானப்படுத்துற விதத்துல பொய் சாட்சி சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு தான் வீட்டுல தான் புள்ள பாதிக்கப்படும் போது அல்லது தன் மனைவி பாதிக்கப்படும் போது அல்லது தனது புருஷன் பாதிக்கப்படும் போது நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? தேவ சமூகத்துல வந்து ஆண்டவரே என் பிள்ளைக்கு சுகம் கொடுன்னு சொல்றீங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாது. முதல்ல ஜெபம் பண்ண வேண்டியது, நான் இன்னென்ன பாவம், இன்னென்ன துரோகம், இன்னென்ன வேருக்கு இப்படி எல்லாம் பண்ணுனேன், என்ன மன்னியா என்று சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த வியாதி அங்க குணமா இருக்கும். இங்க தாவீது என்ன பண்றார்? பிள்ளைக்காக தேவனிடத்துல பிரார்த்தனை பண்ணுறாரே தவிர இது நான் பண்ணின துரோகங்கிறத எது வரைக்கும் உணரல தெரியுமா? கிட்டத்தட்ட 1 வருஷம் வரைக்கும் உணரவே இல்லை இந்த மனுஷன். நாத்தான் அரசவையில போய் நீ செய்தது பாவம் துரோகம் என்று சொல்லும் போது மாத்திரம்தான் அந்த மனுஷனுக்கு உணர்வடைகிறான். ஆனா புத்தி உள்ளவனா இருந்தால் நம் பாவங்களை அறிக்கை பண்ணியிருப்பானே, ஆனால் நிச்சயமாக விடுதலை கிடைத்திருக்கும், அந்த குழந்தையும் சுகமாயிருக்கும்.